ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் தாங்க. அப்டேட்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப இதுவாக எல்லாம் எதுவும் வரல. புது அப்டேட்லாம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கன்ஃபார்மான லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் பாருலாம் வந்து 50-50 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாராமன் வந்து குக் வித் கோமாளியில் இருக்காங்களாம். ஸோ அவங்க இதில் வர்றதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம தெலுங்கு பிக் பாஸ் வந்து கோலாகலமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றின விஷயமும், ஏன்னா இப்போது அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே தெலுங்கு பிக் பாஸோடது கொஞ்சம் சாயல் தமிழ் பிக் பாஸில் வரும். அங்கே வர கான்செப்டோ இல்லை ஒயில்டு கார்டு என்ட்ரியில் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அங்கே வர டாஸ்க்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதோட சாயல் நம்ம தமிழ் பிக் பாஸில் எப்பயுமே வரும். அப்படின்னும் போது அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிக் பாஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜான் ஆர்கின்சன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து போன பிக் பாஸில் நம்ம கூட ட்ராவல் பண்ணவர் தான் அவர். இந்த வாட்டி வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷமும் நம்மளோட இந்த பிக் பாஸ் 9 ட்ராவலில் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே கைஸ். அப்புறம் ஜான் ஆர்கின்சன் அந்த ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அவர் ப்ரோவா சிஸ்டரான்னு எனக்கு தெரியல. அப்போ பேர் பார்த்தா பிரதர் மாதிரி தான் ஜான் ஆர்கின்சன்னு. மேபி சிஸ்டராக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஸோ யாராக இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் 9 வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் போடும்போது உங்கள் கூடலாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தெலுங்கு பிக் பாஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதில் என்ன நம்ம வந்து இப்போ தமிழ் பிக் பாஸில் என்ன தீம் வரப்போகுது, 2 வீடா இல்லை எந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, தெலுங்கு பிக் பாஸில் புதுசாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அக்னி பரீட்சா அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சான டாஸ்க்லாம் வச்சு தான் காமனஸில் இருந்து 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 50 மொத்தமாக ஒரு 50 மெம்பர்ஸ் ஃபுல்லாக நான் அந்த எபிசோட்லாம் பார்க்கல. ஒரு 5-6 எபிசோடாக போயிருக்கு போல். ஸோ காமனஸ் எப்பயுமே நம்ம பிக் பாஸ்ன்னு வரும்போது ரேண்டமாக யாராச்சும் சூஸ் பண்ணி பிக் பாஸ் போட மாட்டாங்களா? எப்பயுமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக போடுவாங்களா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் போடுவாங்களா? காமனஸ்லேருந்து யாரையாச்சும் போட்டு யாருக்கா அந்த சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும்ல. நம்மள மாதிரி நார்மல் பர்சனுக்குலாம் பிக் பாஸ் சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம வருஷம் வருஷம் அந்த சர்வேலாம் பார்க்கும்போது எல்லாரும் பிக் பாஸ் பார்க்குற எல்லாருமே எங்களுக்கும் போகணும்னு ஆசை, எங்களுக்கும் அந்த வீடு பார்க்கணுன்னு ஆசை, எங்களுக்கும் கேம் ஆடணும்னு ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் எப்பயுமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி கொண்டு வருவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷோவில் இல்லைன்னா ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து சேனல் வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று மொத்தம் சோஷியல் மீடியாவில் அவங்க இருக்கிற ஆளுங்களாம் அப்படி தான் கொண்டு வருவாங்க தவிர காமனஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்காது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள பார்த்தவங்களா தான் அவங்க இருப்பாங்க. சீரியல்லையோ ஷோலையோ ஏதோ ஒரு சேனல்லையோ ஆங்கராவோ விஜயாவோ இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது காமனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை வந்து தெலுங்கு பிக் பாஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் 6 காமனஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ அந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிற, அதாவது பிக் பாஸ்க்கு முன்னாடியே அப்படி ஒரு சேலஞ்செல்லாம் வச்சு அதில் செலக்ட் ஆனவங்கள ஃபில்டர் பண்ணி 6 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர்லேயும் 3 பேர் வந்து ஜட்ஜஸால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க, மிச்சம் 3 பேர் ஓட்டிங்கில் மக்களால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 பேர். ஸோ காமனஸ் வித் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் தெலுங்கு பிக் பாஸோட தீமாவே இருக்குது. அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதுவே ட்விஸ்ட்டு தான். காமனஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் வித் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இதுனா சரி ஓகே, வீட்டுக்குள்ளே போனோடனே காமனஸ் வித் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்குள்ளே இன்னொரு கான்செப்டை வச்சு ஹவுஸ் ஓனர்ஸ் வித் டெனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படி பார்த்தா நம்ம ஆப்வியஸாக எல்லார் மைண்ட்லேயும் வந்து ஓரளவுக்கு ஹவுஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செலிபிரிட்டிஸை வச்சுட்டு காமனர்ஸ் வந்து டெனன்ஸாக வைப்பாங்க. அப்போ தான் அந்த ஈகோ கிளாஷ் வரும், இல்லை இவங்களுக்கு வந்து செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அப்படியே உல்ட்டாவாக மாற்றி போட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது நாகார்ஜுன் சார் வந்து அந்த லான்ச் அன்னைக்கு தான் வந்து அந்த ட்விஸ்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது காமனர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ், ஓகேங்களா? அப்போ செலிபிரிட்டிஸ் வந்து டெனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து செலிபிரிட்டிஸ்க்கு ஏதோ, அதாவது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டே. வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஓப்பன் மைண்ட் செட்டோட தான் போகணும். ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இப்போ செலிபிரிட்டியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து இவ்வளோ நாள் சினி ஃபீல்டில் இருக்கேன், நான் வந்து வெறும் சீரியல் மட்டும் பண்ணலை படமும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல, இல்லை நான் படம் மட்டும்தான் நிறைய பண்ணியிருக்கேன், சீரியலுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, சொல்லுவேன் டேரெக்டாக படத்தில் பண்ணேன், இல்லை எனக்கு வந்து சினி ஃபீல்டில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது,
இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஈகோவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஏஜ் வைஸும் ஃபீல்டு வைஸும் இல்லை அவங்க எந்த கேட்டகரியில் வந்திருந்தாலுமே சோஷியல் மீடியாலேருந்து வந்திருந்தாலும் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஆங்கராக இருந்தாலும் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருந்தாலுமே அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமன் கண்டஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறது தான் வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ ஈகோ இல்லாமல் அந்த கேமை ஆடும்போது ஒரு சிலருக்கு தானாக வர அந்த ஈகோவை பூஸ்டப் பண்ணி தான் அந்த கேமை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸோடு சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் வைக்கும்போது எல்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஹாஷாக நடந்துக்கிற மாதிரிலாம் வந்தால் அதுக்கப்புறம் சாரி என்னதான் சாரி கேட்டாலும் அதுக்கப்புறம் பிக் பாஸில் இது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கமல் சாரியை ரோஸ்ட் பண்ணியிருப்பார். என்னதான் இருந்தாலும் அவங்க சீனியரில் அவங்க எப்படி இப்போ எவ்வளோ சினி ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ சீனியர் தெரியுமா, அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா, இப்படியே நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க்கே அவங்களே தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்குள்ளே வர பஞ்சாயத்துக்கும் அவங்களே தான் சமாதானம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களே சண்டே உருவாக்குவாங்க, அவங்களே சமாதானமும் சொல்லுவாங்க. இதுதான் பிக் பாஸோட விஷயம்னா அந்த நெளிவு சுழிவுக்கு நடுவில் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகிறது தான் பிக் பாஸோட அந்த கேம் பிளே அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல இவ்வளோ உள்ளுக்கு ஒரே ஃபீல்டில் இருக்கிற சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே அவ்வளோ ஈகோ இருக்குன்னா ஒரு காமனருக்கு எப்பயுமே வந்து செலிப்ரிட்டியாக இருக்கவங்களே ஃபேம் இருக்கவங்களையோ பார்த்தா நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும் இல்லை அந்த இடத்துக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது செலிப்ரிட்டிக்கு நீ காமனர் தானே, நான் வந்து செலிப்ரிட்டியாக இங்கே வந்திருக்கேன், நீயும் நானும் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஈகோ எப்பயுமே உள்ளுக்கு இருக்கோ இருக்காது அப்படிங்கிறபோது இல்லைனாலும் நாங்கள் அதை பூஸ்டப் பண்ணி தான் கேம் ஆட வைப்போம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஹிட் ஆகுற மாதிரி எதையோ ஒரு விஷயத்தை பண்ணி சொல்லியோ இல்லைனா வந்து அது வார்த்தைங்களாலேயோ டாஸ்க் மூலியமாவோ இல்லை கொடுக்குற ஃபுட்டு மூலியமாவோ அதை வந்து அது அந்த ஈகோ பூஸ்ட் பண்ணிவிட்டு தான் இந்த கேமை கொண்டு போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுதுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் தெலுங்கு பிக் பாஸில் செலிப்ரிட்டிஸு டெனன்ஸாகவும் காமனஸ் ஹவுஸ் ஓனர்ஸாகவும் விற்கும்போது சரி அப்போது ஒரே வீட்டுக்குள்ளே தானே அப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெயின் ஹால் இருக்குது இல்லைங்களா, லிவிங் ஏரியா அப்புறம் கிச்சனோடு இருக்கிறது அங்கே வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க, அதாவது காமனஸ் இருப்பாங்க 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேர் வந்து ஃபீமேலு 4 பேர் வந்து மேல். ஓகேங்களா, மேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிச்சம் 9 பேர் வந்து செலிப்ரிட்டிஸ் அவங்க டெனன்ஸாக வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் அவுட் ஹவுஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க போல். அந்த அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்க இடத்துல ஒன்றுமே இல்லை, பெட்ரூம் இருக்குது, ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் கிச்சன் ஏரியா மற்ற திங்ஸு அப்புறம் லிவிங் ஏரியா எல்லாமே வந்து உள்ள வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும்போது இதுவே அவங்களுக்கான ஒரு 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 விஷயந்தான். அவங்க ஈகோ வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணி விடுறதுக்கான ஒரு விஷயந்தான் செலிப்ரிட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, இது ஓப்பனாகவே இருக்கிற சேலஞ்சு செலிப்ரிட்டிஸ்க்கு அந்த ஈகோ அவங்க வெளிப்படுத்தாமல் அதே மாதிரி காமனஸ்க்கும் வந்து நம்ம இப்போ ஹவுஸ் ஓனராக இருக்கோம் அப்படின்னும் போது அந்த அப்பர் ஹேண்ட் அந்த டாமினேஷன் அந்த ஃபீல் வராமல் அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்படின்னா இப்படி தான் வந்து தெலுங்கு பிக் பாஸ் சுட சுட போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டேவே வந்து பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிலர்லாம் வந்து ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட கேமையும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதில் வந்து நாகார்ஜுன் சார் வந்து கிராண்ட் லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டாரு. உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் வெஸ்ட் டெனன்ஸ் அப்படிங்கிறதும் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது இதில் காமனஸாக இருக்கிற அந்த 6 பேரில் வந்து ஸ்ரீஜா பிரியா வந்து 2 ஃபீமேல், அப்புறம் 4 மேல் வந்து ஹரிஷும் கல்யாண் அப்புறம் வந்து பவன் அப்புறம் வந்து மனிஷ் இவங்க தான். இதில் ஸ்ரீஜா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க நம்ம ஹவுஸ் ஓனர் அப்படின்னா டெனன்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து போக முடியாதுல்ல, ஸோ வந்து அவங்க உள்ளே வரணும்னா நம்ம ஏதாவது டாஸ்க்கு கொடுத்து அவங்க நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உள்ளே வர முடியுன்ற மாதிரி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று நைட்டே பேசிடுறாங்க. ஸ்ரீஜா பிரியா அந்த குரூப்புக்குள்ளே பேசிக்கிறாங்க, மனிஷ் ஹரிஷ் எல்லாரும். அதுக்கப்புறம் மறுநாள் அதை சொல்ல பார்க்குறாங்க. அது சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சொல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா அப்புறம் வந்து காமனஸ்லாம் நின்றுட்டு தான் பேசுவாங்க. சோஃபாவில் இவங்க செலிப்ரிட்டிஸ்லாம் உட்காந்துருப்பாங்க 9 பேர். அப்போ வந்து உடனே வந்து பிக் பாஸ் அப்போ வந்து ஸ்ரீஜா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கலாம், ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா டெனண்ட்டாக நீங்கள் அவுட் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வரணுன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பேசுவார். அப்போ வந்து ஹவுஸ் ஓனர் எல்லாம் நின்றுட்டு பேசுகிறாங்க, அதாவது காமனர்ஸ்லாம் நின்றுட்டு பேசுகிறாங்க, செலிப்ரிட்டிஸ்லாம் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதாவது ஹவுஸ் ஓனர் நின்று பேசுகிறாங்க, டெனண்ட் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் யார் அப்படின்னும் போது டக்குன்னு எல்லாருக்கும் கிளிக் ஆகும். சரி மாறிடுவாங்க, உட்காந்துருக்கவங்களாம் எழுந்துருவாங்க, இவங்க பண்ணுவாங்க. ஆனால் உட்காந்துருக்க இடத்துல வீட்டுக்கு அவங்க ஹவுஸ் ஓனர், அப்போ சோஃபாவில் உட்காந்துருக்காங்களே சோஃபாவும் அவங்களது தானே, ஹவுஸ் ஓனர் தானே அப்படின்னும்போது இவங்க நின்றுட்டும் அவங்க உட்கார மாதிரி ஆகும் அப்படின்னும்போது அங்கேயே பிக் பாஸோட விளையாட்டு ஆரம்பிச்சிடுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுட்டு பஞ்சாயத்தும் ஒன்று வந்துடுது. அதாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ட்ரோ வீட்டுக்குள்ளே வரும்போதே
செலிபிரிட்டிஸ் 2 பேரு, அப்புறம் ஒரு காமனர். செலிபிரிட்டிஸ் 2 பேரு, அப்புறம் ஒரு காமனர். இப்படி தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரா. அப்போ 5 காமனரும் வந்து அந்த செலிபிரிட்டீஸ்க்கு ஒரு சிலருக்கு ஒரு சில வேலைங்கள அலாட் பண்ணி குடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீஜா வந்து யாரோ 2 பேருக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் குடுக்கணும். ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லும்போது வெசல் கிளீனிங்கா இருக்கலாம், ஃப்ளோர் கிளீனிங்கா இருக்கலாம், ரெஸ்ட் ரூம் கிளீனிங்கா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் அப்படின்னும்போது ஸோ ஒரு காமனர் வந்து யாரோ 2 பேருக்கு ஒர்க் அலாட் பண்ணி குடுக்கணும். என்ன ஒர்க் குடுக்குறாங்க அப்படின்னும்போது அதை மானிட்டர் பண்ணணும். குடுத்தவங்க அதை மானிட்டரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேலையும் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, காமனர்ஸ் வந்து ஹவுஸ் ஓனர் ஆயிட்டாங்க. அவங்க பர்மிஷன் இல்லாமல் டெனன்ட் வீட்டுக்குள்ளே வர முடியாது. வீட்டுக்குள்ளே வரணும்னா சாப்பிட்றது, அங்கே உட்கார்றது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லா விஷயங்களையும் அவங்க யூஸ் பண்ணணும்னா இவங்களோட பர்மிஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கும் இவங்க தான் அலாட் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஓனர்ஸ் தான். அவங்க செய்யணும், அவங்க செய்யறதை இவங்க மானிட்டர் பண்ணணும். இப்படிங்கிற விஷயம்லாம் வரும்போது அவங்க செஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டு சாப்பிட்றது பண்ணுறது செய்யறதுக்குமே இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு வரும்போது ஸோ இது எவ்வளோ ஈகோ பூஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். இது ஸ்டார்டிங் டேவே பஞ்சாயத்து ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து ஃபுட்டை கொஞ்சம் நேரம் வந்து பிக் பாஸ் கட் பண்ணி வச்சிடுறாரு. சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து யாரும் சாப்பிடக்கூடாது, எடுத்துகிட்டு போய் வைங்க ஃபுட்டு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த குரூப் வந்து அந்த குரூப் கிட்ட ஸோ தெலுங்கு பிக் பாஸ் ஒரு மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஸோ நாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்றதும் ஓவர் நைட்டில் அந்த டிஸ்கஷனும் போயிருக்கு. ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக நடுவில் தெலுங்கு பிக் பாஸோட விஷயங்களை சொல்கிறேன். இன்னொன்று காஃபி பவுட்ரு பஞ்சாயத்தும் வந்து போயிருக்கு ஃபஸ்ட்டு டேவே. ஸோ அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன ஒரு இடத்துல வந்து பிக் பாஸை சர்ப்ரைஸாக இந்த குரூப்புக்கு அந்த குரூப்புக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உட்காந்து ஃபுட்டு சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் டெனன்ட் அந்த பாரபட்சம்லாம் இல்லாமல். ஆனால் அந்த இடத்துலையும் கொஞ்ச நேரம் ஃபுட்டு கொடுக்காம எப்பயும் போல் பிக் பாஸ் கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிட்டு வாழைப்பழத்தெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் இவங்க கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வந்து அதாவது என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கார்டன் க்ளீன் பண்ணோம் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது ஓரளவுக்கு எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து எல்லாருமே இப்போ வந்து கிராண்ட் லான்ச் அன்றைக்கி ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஒன்றா சாப்பிடலாம் தான் வராங்க. பட் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் டெனன்ட்ஸ் வந்து எடுத்து வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருங்க, வந்த ஃபுட்டெல்லாம் இல்லை டெனன்ட்ஸ்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் எடுத்துருக்க ஃபுட்டை அப்படியே பிளேட்டோடு அங்கேயே வச்சுட்டு டெனன்ட்ஸ்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ஒர்க் அலாட் பண்ண ஹவுஸ் ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்க இப்போ தான் சாப்பிட வந்தாங்க, இப்போ தான் இவ்வளோ நேரம் கார்டன் க்ளீன் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. அதில் எமன்வெல் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை கார்டன் க்ளீனிங்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ளோர் க்ளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இப்போ தான் அவங்க சாப்பிட வரும்போது இப்படி சொல்லிட்டீங்களே பிக் பாஸ், எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் தான் அலாட் பண்ண வேலையை, இப்போ அவங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து பசியோடு சாப்பிடும்போது இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ்னு அவர் எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்கும். ஹரிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அப்போ அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நாங்களும் சாப்பிடல அப்படிலாம் சொல்லும்போது உடனே பிக் பாஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க, ரூமில் வச்சுருங்க, யாருமே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் யாருமே சாப்பிடல, டெனன்ட்லாம் பசியோடு வந்துட்டாங்க அப்படின்னும்போது இவங்களுக்கு ஹவுஸ் ஓனருக்கு மனசு கேட்கல, காமனஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே ஃபுட்டு தானே அவர் எடுத்துக்கிட்டாரு, வாழைப்பழம் அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அதில் இவங்க குரூப்புக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்னன்னா வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்றாரு, நீங்க கொடுக்குறீங்கன்னா இல்லை எந்த பனிஷ்மெண்ட்னாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து இப்போ என்ன இந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் நான் ரூமில் வச்சிடணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷா அவர் கேட்கவும் இல்லை பிக் பாஸ் அவங்க சாப்பிடணும், எனக்கு வந்து அவங்கள வேலை வாங்கிட்டு முக்கியமாக அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 2 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அலாட் பண்ணவங்கள. அப்போ வந்து ஹரிஷோடது எமான்வேலோ அதுக்கப்புறம் வந்து சஷ்டிகான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ பண்ணும்போது அவரும் அதுவும் எமான்வேல் வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஹிட் ஆகிட்டாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ் 2 கலந்து என்னமோ கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹரிஷும் அப்படி தான் ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்ரீஜா ஆரம்பிச்சிட்டாங்க, தனுஜா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் ஃபஸ்ட் டேவே இந்த கேம் ப்ளேக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஃபுட்டு வாழைப்பழமாவது அவங்களுக்கு கொடுக்கலான்னா உடனே அந்த சைட்லேருந்து தனுஜா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் மேலே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு யோசிச்சு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் இன்டென்ஷன் எங்களுக்கு புரியுது, ஆனால் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே நீங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை பிக் பாஸ் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம ஹோல் வீட்டுக்குமே கொடுத்துட்டாருன்னா எதுக்கு, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இப்போ பசி இல்லை பரவாயில்ல அப்படின்றாங்க அந்த குரூப்லேருந்து. அதை கேட்டோன்னே ஹரிஷ் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அவருமே உள்ளே போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன், அவங்க பசியோடு இருக்காங்களேன்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த ஒரு எமோஷன்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து ஆப்படிச்சார் பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் போச்சு. இன்னொரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சர்ப்ரைஸாகவே ரெண்டு பேருக்குமே டின்னர் வந்து 2 டீமுக்கும் வந்து டின்னர் வந்து சர்ப்ரைஸாக வந்து டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பிக் பாஸ் வந்து அனுப்பி விட்றாரு. ஸோ கார்டன் ஏரியாவில் டின்னர் வருது. அந்த டின்னரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனி ஃபுட்டு அவங்களுக்கு தனி ஃபுட்டு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா காமனஸ்க்கு வந்து கொஞ்சம் லக்ஸரி ஃபுட்டு வித் காஃபியோடு வந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
யார் டெனன்ட்ஸ்க்கு ஐ மீன் வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஃபுட்டு தான் வந்திருக்கு, வித்தவுட் காஃபியோடு வந்திருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வனிதாக்கா சீசனில் காஃபி பவுடருக்கு ஒரு பஞ்சாயத்து இல்லைங்களா, அவங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், கொடுக்கணும் பிக் பாஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு. அந்த மாதிரி வகையில் தனுஜா அவங்களுக்கும் வந்து காஃபி அவங்க அடிக்ட் போல் இருக்குது. ஸோ இந்த சைடு காமனஸ்க்கு வந்த ஃபுட்டில் காஃபி இருக்குது, அந்த சைடு காஃபி இல்லைன்னொன்னே அதுவே அவங்கள கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணிடுது தனுஜாவை, காஃபி இல்லை காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க யோசிக்கிறாங்க காமனஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ஃபேவர் பண்ணலாம் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அவங்கவுங்க ஃபுட்டு அவங்கவுங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஸ்மெல்லையாச்சும் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு. அப்போ ஒரு சில பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஹரிஷ் மனிஷ் எல்லாருமே வந்து சரி ஓகே அவங்க அவர் பர்மிஷன் கொடுத்தா அப்போ வந்து அந்த டப்பி மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க தனுஜா. இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, இல்லை இதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு அப்படி சொல்லி அந்த காஃபி பவுடர் அந்த ஸ்மெல் மட்டும் ஃப்ளேவர் மட்டும் பிடிக்கிறாங்க. ஆனால் நைட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க தனுஜா வந்து பிளான் பண்ணி எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து காஃபி நான் கொஞ்சம் பவுடர் எடுத்து வச்சுக்க போகிறேன், அப்போ கேமராவில் ஆகுமே பிக் பாஸ் பார்ப்பாரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதை வந்தால் பரவாயில்ல, கேம்னா இது இப்படி தான் இருக்கும், எனக்கு வேணும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ மனிஷ்கிட்டையும் போய் கேட்குறாங்க, மனிஷ் ஹரிஷ் அந்த டீம் கிட்டலாம் நீ உங்களுக்குலாம் அந்த பூஸ்ட் ட்ரிங்க் மாதிரி அது ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கும் நாங்களும் வேலை செய்கிறோம்ல, எங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னும் போது அதெல்லாம் ஓகே தான், ஆனால் பிக் பாஸ் இப்படி சொல்லும் போது எங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யோசிச்சு சொல்லட்டும், ஆனால் அதே டைமில் இவங்க எப்படி இருந்தாலும் நான் எடுத்தால் கண்டிப்பாக கேமராவில் வந்தால் பரவாயில்ல, நான் ரூல்ஸ் மீறி நான் எடுத்து வச்சுக்க தான் போகிறேன் அந்த காஃபி பவுடரை அப்படிங்கிறதுல தனுஜா ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஸோ இந்த காஃபி பவுடர் பஞ்சாயத்துன்னு பார்த்தா நம்ம வனிதாக்கா சீசனில் வந்திருக்கோம், அவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி கிடையாது ஒரு சிலருக்கு அப்படின்ற மாதிரி. அதுவும் ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே தான் வரும், ஏன்னா அப்போ தான் அவங்க க்ராசரிஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டோட சேர்ந்து வரும்போது இது பவுடராக கூட வரல, அந்த பவுடராக வந்து அந்த இதில் அந்த ஃபுட்டோட சேர்ந்து வித் காஃபி அப்படின்னு வரும்போது அந்த ஃபுட்டு வந்து இவங்களுக்கு வந்த ஃபுட்டில் வித்தவுட் காஃபின்னு வரும்போது ஸோ பிளான் பண்ணி தான் பிக் பாஸ் அந்த ஃபுட்டை கூட டிவைட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அந்த ஃபுட்டு கூட ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஃபுட்டு, டெனண்ட்டுக்கு ஒரு ஃபுட்டுன்ற மாதிரி இவரோட கேம் பிக் பாஸ் அவரோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஃபஸ்ட் டேவே ஃபுட்டு பஞ்சாயத்தும் ஆயிடுச்சு, காஃபி பவுடர் பஞ்சாயத்தும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஈகோவையும் ட்விஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட்டுட்டாருன்னும் போது தெலுங்கு பிக் பாஸ் வந்து அது வேறு லெவலில் தாங்க போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறையவே சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்டு. சரி இது இப்படி இருக்கே, நம்ம தமிழ் பிக் பாஸில் எப்படி வரும்னு பார்த்தா நம்ம தமிழ் பிக் பாஸ்லேயும் 2 வீடு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஹவுஸ் ஓனர் வித் டெனன்ட்ஸ் வருமானு கேட்டால் அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது காமனஸ் வித் செலிபிரிட்டிஸ்ன்றதை தெளிவாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு குரூப் அப்பர் ஹேண்டாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் 6 பேர் 9 பேர் ஈக்குவலாகவும் கிடையாது டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் பிக் பாஸில் ஒரு சில விஷயங்கள்ல அங்கேருந்து வர்றதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னும் போது இதுலேருந்து எதையாவது ஒன்று காப்பி அடித்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆனால் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் பிக் பாஸில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நிறைய வருவாங்கன்னும் போது காமனஸ்க்கு அந்த சான்ஸ் இல்லைங்கிறது வருஷம் நிறைய பேரோட ஒரு டிஸப்பாயின்ட் தான் இருக்குது. காமனஸ் போட்டால் நல்லா இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்கலாம்ல, சான்ஸ் கிடைக்கலாம்லன்னா அது கஷ்டம்தான். நம்ம நம்ம தமிழ் பிக் பாஸில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். அவங்க அக்னி பரீட்சைன்னு ஒரு விஷயத்தை பண்ணி கிட்டத்தட்ட அது எவ்வளோ நாள் நடந்ததுன்னு தெரியல, அதுலேருந்து அந்த காமனஸை ஃபில்டர் பண்ணி 6 பேர் எடுத்திருக்காங்க. அந்த ப்ராசஸ்லாம் இங்கே தமிழ் பிக் பாஸில் நடக்கல. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக் வித் கோமாளியில் பிரியா ராமன் அவங்கள தான் வந்து வின்னர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் உமேர் அவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இல்லை அவருமே இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காரு உமேரும் இந்த மாதிரி வந்து எனக்கு எலிமினேட்டே ஆக வேண்டாம், உள்ளே வந்து பாலிடிக்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இதில் பிரியா ராமன் அவங்கள தான் வந்து வின்னர் ஆக்க போகிறதா ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிக் பாஸ்க்கும் வர போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஹைப் கொடுத்து தான் பிக் பாஸ்க்கு பிரியா ராமன் அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. அப்போ உமேரை வந்து பிக் பாஸ்க்காக தான் எலிமினேட் பண்ணாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும் போகுது அப்படின்னு சொல்லும்போது எது எப்படி நடந்தாலும் தமிழ் பிக் பாஸில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ ஒரு ட்விஸ்ட்டாகவோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு போன பிக் பாஸ் அதாவது போன சீசனை விட இந்த சீசன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக தான் இதை கொண்டு போக போகிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்படின்னு வரும்போது ஜியோ ஸ்டார் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த பெட்டராக பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக மட்டும்தான் இருக்குமா, பாலிடிக்ஸாக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலலாம் புவியரசு, அதுக்கப்புறம் இவங்க பிரியா ராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த வினோத் பாபு அவங்களுக்குலாம் ஒரு சிலருக்குலாம் வந்து இப்போவே வந்து இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு பிஆர் டீமும் இருக்குது, இப்போயும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போகுது. எது எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க தான் போகிறோம், ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். ஸோ நம்ம அங்கே இருக்க கண்டென்ட்டை மட்டும் வச்சு ரிவ்யூ பண்ணுவோம், ப்ளஸ் லைவில் நடக்கிறதையும் பார்ப்போம். அப்படின்னும் போது அந்த வின்னர் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக முடியாது. அது ஆப்வியஸாக டீமோட சாய்ஸாக தான் இருக்கும். அந்த எலிமினேஷன் ப்ராசஸும் டீமோட சாய்ஸாக தான் இருக்கும். அதில் ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம பேசலாமே தவிர, இதில் மக்கள் ஓட்டிங் அப்படின்னு சொன்னாலுமே உள்ள அது அகெயின் சேனலோட டெசிஷன் தான் இருக்கும். அதோட அத்தாரிட்டி ஃபுல்லாக சேனல் கையில் தான் இருக்குது, என் ஹோஸ்ட் கையில் கூட கிடையாது. இது ஆல்ரெடி நான் போன சீசன்லேயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் விட்டு நம்ம கண்டென்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம் கைஸ், என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பார்ப்போம், அவ்வளோதான். அப்புறம் அங்கங்கே நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களில் ஃபன் மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுவோம். ஜாலியாக வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ போன சீசன்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்லாம் வந்து மஞ்சரி முத்து, என்னதான் மஞ்சரி முத்துலாம் நம்ம நிறைய கான்ட்ரவர்சி பேசியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள், அந்த தமிழ் விஷயங்கள் அதெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு எதாக இருந்தால் கற்றுப்போம். என்ஜாய் பண்ணுற டைமில் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் கூட போன வாட்டி அந்த ரேண்டம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் என்ன நம்மளுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ, என்டர்டெயின் பண்ண முடியுமோ, இல்லை கற்றுக்க முடியுமோ அதை மட்டும் பார்ப்போம். ஓப்பன் மைண்டடாக பார்ப்போம். வின்னர் பற்றி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஓரளவுக்கு வின்னரை நம்ம கெஸ் பண்ணாலுமே அகெயின் லாஸ்ட் 1 வீக் 10 டேஸில் கூட வின்னரை எப்பயே லாஸ்ட் மினிட்ல ஸ்டேஜ் ஏறும்போது கூட யார் வின்னர்ன்றது அவங்க கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது தமிழ் பிக் பாஸை எப்பயும் போல் அதே எக்ஸ்பெக்டேஷனோடு பார்ப்போம், அதே என்ஜாய்மெண்ட்டோடு என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். அகைன் நான் சொன்ன மாதிரி நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து இந்த சீசன் 9 வந்து உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ஸோ வந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுலேயும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் இதை வந்து இவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, இவங்க கன்ஃபார்ம் ஆகலை, இல்லைனா வந்து இந்த மாதிரி தீம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும், இல்லை உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்தாலுமே அதை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சோபனா அவங்க வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க 99% கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. யாருங்க பிக் பாஸ்க்கு செலக்ட் ஆகிட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட ப்ளஸ் கான்ட்ராக்ட்லேயும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் அது அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது கான்ட்ராக்ட்லேயும் இருக்கும். அப்படின்போது ஒருத்தருக்கு ஒருத்தரே உள்ளே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படின்னும்போது ஓரளவுக்கு லீக் ஆகலாம். ஆனால் பப்ளிக்காக வந்து இப்போ அப்போ இதை மட்டும் எப்படி பப்ளிக்காக சொல்கிறாங்க? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாதி சொல்லி பாதி சொல்லாமல் இருக்கிறது தான். அப்போ வந்து ஒரு 5 பேரை சொல்லிட்டு அப்போ மிச்சம் யார் எத்தனை பேர் வருவாங்கன்னும் போது ஓரளவுக்கு இதுவுமே விஜய் டிவி வேலை தான், ஜியோ ஸ்டார் அவங்க பண்ணுறது தான். அப்படின்னும் போது ஸோ லீக் பண்ணுறது அவங்களுக்கு கண்டிப்பாக சேனலுக்கு தெரியாமல் லீக் ஆகாது. ஸோ கொஞ்சம் அதாவது இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி தான், பாதி நாங்கள் சொல்லிடுறோம், மிச்சத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ இதுவுமே அவங்களுக்கான ஒரு கமர்ஷியலாக அவங்களுக்கு வைரல் ஆகும்போது அவங்களுக்கான டிஆர்பி ஏறதுக்கான வாய்ப்பு தான் இதுவுமே. ஸோ வந்து உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி வந்து இவங்க கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போன சீசன் வந்தவங்களா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் பார்வு வந்து அவங்க சர்வைவர் அந்த ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காங்கன்னும் போது விஜய் ஷோப்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது ஜோ மைக்கிளும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் வைல்டு கார்டு என்ட்ரியாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்னும் போது போன சீசனை விட இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா 9+6 தான் இருக்காங்க டோட்டலாகவே. அப்போ 15 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்போது, ஆனால் தமிழ் பிக் பாஸில் 40 மெம்பர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுலேருந்து 20 கிட்டத்தட்ட வருவாங்க, 20+ வருவாங்க அப்படின்லாம் சொல்கிற பட்சத்தில் இந்த வருஷம் சீசன் 9 போன வருஷத்தை விட கண்டிப்பாக பெட்டராக பண்ணுறதுக்கு டீம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.